ஒரு பிஸியான ஒரு பர்சன். ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம ரெடிங் கிங்ஸ்லி சார் நீங்கள் தான். ஸோ டெலிவரிக்கு நடுவுலையும் வந்து நம்ம எல்லாரையும் வந்து இன்னைக்கு மீட் பண்ணார்ல. தேங்க்யூ சார். செக். வணக்கம். வணக்கம். முதல்ல எங்கள் டேரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 4 பேர் இப்போ 10 பேசுனா நாக்கு தள்ளும். இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படி பேசுறது தெரியல. ட்ரை பண்ணலாம். கார்த்திக் சார், இது 11வது ப்ரொடக்ஷன். நம்ம எனக்கு தான் ஃபஸ்ட்டு படம். அநியாயம் சார் இது. நான் பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு. காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைவர் எப்படிதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சாங்கள தெரியல. ஜேம்ஸ் கேமரன் கூட இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டேன் சார். நிஜமாக சொல்கிறேன். அதை கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் எப்படி எனக்கு தூக்கத்தில் கனவுல கூட யோசிச்சு பார்க்குறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை சார். இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இது. என்ன சார், உங்களை தான் சொல்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் அப்படி தான் சார் கூப்பிடுவேன், சசி சார், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன், யார் ஹீரோன்றது, சுனிலா வைபவா. ஏன்னா என் தலைமை பீட் பண்ணிட்டாப்புல, ஒரு எமோஷனல் ஒன்று பண்ணியிருப்பாப்புல, பயங்கரமாக இருக்கும் சார். சூப்பராக பண்ணியிருக்காரு சார். அதில் வைபவை பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வரும்போது ஒரு கட்டிங் போட்டு தான் வருவா போல. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர் அதில். என்ன வைபவ் ஒன்று பார்த்தா பேசிருக்கிறேன், எங்கேயோ பார்த்துருக்கிறேன். எக்கோ வருதா? கேட்குதா இல்லையா? என்னண்ணா எக்கோ வருதுன்றீங்க? இவ்வளோ பேர் பேசுகிறாங்களேண்ணா. இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே. ஓ கட்டிங் பண்ணுங்க. ஆனால் தலைவன் வந்து கிளிசரிங் போடாமல் அழுவுறது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எந்த மாரி எக்ஸ்பிரஷன் பண்ணாமல் ஒரு அழுவுறது வந்து நம்ம சுனிலால தான் முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவன் இல்லை. எங்கே 500 கோடி? சரி சரி. பாலா, ரப்பர் பந்து பாலா. நமக்கெல்லாம் ஏதாவது ஒரு படம் தான் மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்லை, நடிச்சுட்டே இருந்தால் ஏதோ ஒன்று மாட்டோம். அந்த மாதிரி பாலா, கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போன்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவர் அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாப்புல. இப்படின்னா இப்படி தான் நடிப்பாப்புல. அதில் வந்து நீ கிரேட்டு கருணா. நான் இதில் கூட பார்த்தேன். நாங்களாம் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ண பாரு, அதுதான் பயங்கரம். கார்த்திக் சுப்ராஜ் சார், அப்பா சார், அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கவே இல்லை சார். 100 படம் தான் சார் நடிச்சிட்டீங்க. எப்போ தான் சார் நடிக்கிறீங்க? ரொம்ப நாள் நடிக்கிறீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா, இன்னைக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில் தான் இருக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எங்கக்கா தங்கச்சி விட்டு வந்துட்டீங்க, வரலையா? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போன். இந்த படம் நம்ம சாமிநாதன் சார், லொல்லு சபா சாமிநாதன் சார் சொல்லவே வேணாம். நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து நடிச்சிட்டு இருக்காப்புல இல்லைனா? அவர் காமெடியெலாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாரும் முடியும். நானும் அவர் ஃபேன் தான். முனிஷ்காந்த் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காங்க. அவர்லாம் சொல்ல வேணாம். மாநகரம் எல்லா படமும் பார்த்துருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக மகாராஜான்னு ஒன்று பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ரா நிறைய ஆக்டிங் அவரது. நிகாரிகா மேடம், சாந்தினி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து அவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுல பெரிய ஆளுங்க கூட தான் ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேறு வழி இல்லைன்னு நீங்கள் வந்து உட்காந்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். சாந்தினி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான். அவங்க நிறைய படம் பண்ணிகிட்ருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மைலேஜ் கிடைக்கும் மேடம். தேங்க்யூ. எல்லாரை பற்றி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பெருசு லான்ச்சில் எல்லோரையும் மீட் பண்ணுறது. ஃபஸ்ட் டைமாக ஒரு கதை வந்து டைரக்டர் சொல்லலை என்கிட்ட. ப்ரொடியூசர் கார்த்திகேயன், ஹீரோ வைபவ், அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து கல்யாண்,
பவன் எல்லாருமே இட்டாலியில் மீட் பண்ணி நைட் 2 மணிக்கு சொன்னாங்க இந்த கதை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படம். ஏன்னா டைரக்டரும் ஃபாரினர், ஸ்ரீலங்காலேருந்து வந்து பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் ஃபில்மு. எனக்கு கதை கேட்டோன்னே இதை எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வர போகிறாங்கங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. பட் படம் பார்த்தேன், அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், படத்தில் ஒர்க் பண்ணவனா இல்லாமல் ஒருத்தநாடில் அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே. அதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தனலட்சுமி அம்மா வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காங்க. சுவாமிநாதன் சார் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனில் அண்ட் வைபவ் வந்து உண்மையிலே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை இவர் பயங்கர ஏதோ ஹேபிட்ஸ் உள்ள அப்படின்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்க்ளூட் ஆகிட்டே இருப்பாங்க. பாலசரவணன், முனிஷ்காந்த், எல்லார் வீட்லேயுமே ஒரு ரிலேட்டிவ் இருப்பார். ஐயோ இந்த சித்தப்பா வந்துட்டா முடிஞ்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனிஷ்காந்த் சார். அகைன் சாந்தினி, நிஹாரிகா, பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ணன் அண்ணி அண்ணி ரோல்ஸ் சார், சாரி வைபவ் ஒய்ஃபு. அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கிரேசி மோகன் சாரை. பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில். டெஃபினட்டாக காமெடி வந்து கிரேசி மோகன் சாரோட ஒரு டச் இருக்கும்ல, இட் ஒர்க் அவுட் வெரி வெல். இளங்கோ சார், ஆல் கிரெடிட்ஸ் யூ அண்ட் பாலாஜி அண்ட் என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சுப்ராஜ், தேங்க்யூ அகைன். ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸில் எனக்கு ஃபஸ்ட் படம். அகைன் ஒரு ஜாலியான காமெடி படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக எழுதுகிற விதம் தான் ரொம்ப முக்கியம் இந்த படத்துக்கு. ஏன்னா லைனாக கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடும். அந்த லைனை நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் வேர்ட்ஸில் போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கேரக்டருக்குலாம் வந்து அந்த